வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான ஃபுல்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கையளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கையளவு எடுத்தோன்னா 12லேருந்து 13 சப்பாத்திகள் வரும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அட் அ டைம் ஊற்றாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சோன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க முடியும். இப்போ இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சுட்டு ஃபுல்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு. நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டைகளை எடுத்துகிட்டு இப்போது சப்பாத்தி மாவு திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தொட்டு இதை நல்லா திரட்டிக்கலாம். அதிகமாக மாவு இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம சுடும்போது கருப்பு கருப்பாக ஆகிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பாக ஒரு மீடியம் திக்னஸில் திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம கிரில் பேன் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டைரெக்டாகவே அடுப்பில் தான் சுட போகிறோம். இப்போது சப்பாத்தி திரட்டியாச்சு. ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சூடான தோசைக்கல்லில் இந்த சப்பாத்தியை போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் அது மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வெந்து இருக்கும். இப்போது தோசைக்கல்லில் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டாச்சு. அதே சப்பாத்தியை இப்போது டைரெக்டாக அடுப்பில் வச்சு இது மாதிரி எல்லா பக்கமும் தீ படுற மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கருப்பாகக்கூடாது. அதனால் உடனுக்குடனே கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இந்த மாதிரி வரும். இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொரு ஃபுல்காவும் இதே மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். இதில் எண்ணெய் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. வெறும் தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு லேசாக வேக வைக்கிறோம், அவ்வளோதான். இது 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு டைரெக்டாக அடுப்பில் வச்சு நல்லா 2 பக்கமும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை சுட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப கருப்பாக மாறக்கூடாது. அதுக்கப்புறமா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கூடுமான வரைக்கும் நல்ல ஒரு பொன்னிறமாக ஆன உடனே எடுத்துடலாம். இந்த ஃபுல்கா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் கிரேவி கூட பரிமாறலாம். இந்த ஃபுல்காவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொரு ஈஸியான சால்னா ரெசிப்பியும் அடுத்து வருது நம்ம சேனலில். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.